இன்று 10, 11, 12, 13, 14 வரை உள்ள புள்ளிகளை பார்ப்போம். ஓகே, முதல்ல ஞாபக சக்தி, அதாவது 10வது 10 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இடம் ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய புள்ளி. ஞாபக திறன் அதிகப்படுத்தும். அப்புறம் நாம் கற்றுக்கொள்ளும் திறனை அதிகப்படுத்தும். அந்த இடத்துக்கிட்ட நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஞாபகத்திறன், கற்றுக்கொள்ளும் திறன், நம் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய திறன் ஆகியவற்றை அதிகப்படுத்தக்கூடிய புள்ளி அந்த புள்ளி அந்த செயல்பாட்டை செய்யுது. அடுத்ததாக 11வது புள்ளி, அது மூக்கு. மூக்கினுடைய, அதாவது நம்மளுடைய கட்டை விரலில் 11 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இடத்துல நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது மூக்கிற்கான தூண்டுதல் புள்ளி. அந்த மூக்கிற்கான தூண்டுதல் புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாசனை உணர்வு திறன் அதிகமாகுது, அதாவது தூண்டப்படுகிறது, சரி செய்யப்படுகிறது. அந்த வாசனை உணர்வு திறன் நல்லபடியாக இருந்தால்தான் நாம் சாப்பிடும் பொழுது அந்த உணவுப் பொருட்களினுடைய வாசனை நம் உடலால் கிரகிக்கப்பட்டு அங்கு ஜீரணத்திற்கு தயாரான நிலையில் நம் உடல் ஆகும். ஆக வாசனை உணர்வு திறன் என்பது மிக முக்கியமான ஒன்று ஜீரணத்திற்கு. அடுத்தது நம்மளுடைய சுவாசத்துக்கு மூக்கு பயன்படுகிறது. அப்போ மூக்கில் ஏற்படும் அடைப்பு, சதை வளர்தல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த மூக்கு 11 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது மூக்கிற்கான பிரதிபலிப்பு புள்ளியாக உள்ளது. அங்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அவை செயல்பாடு தூண்டப்படுகிறது. நெத்தி பொட்டு, 12வது புள்ளி நெத்தி பொட்டு. நெத்தி பொட்டு என்று சொல்லும் என்றால், நெத்தி பொட்டு தலைவலி நம்மளுக்கு இருக்குது, நெத்தி தெரிக்கிற மாதிரி சைடில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த தலைவலிகள் நீக்கப்படும். அந்த நேரத்தில் அந்த 12 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த பாயிண்டில் நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த தலைவலி குறைவதை நம்மளால் உணர முடியும். அடுத்ததாக 13வது புள்ளி மூளை. மூளை என்று சொன்னால் நம் உடலினுடைய செயல்பாடுக்கு முழுமையான ஆர்டர் அங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உறுப்புக்கள் நரம்பு மண்டலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நரம்பு மண்டலங்கள் மூளையோடு இணைக்கப்பட்டு நம் உடல் செயல்படுகிறது. ஆக மூளையின் செயல்திறன் நன்றாக இருக்கும் பொழுது நம் உடலின் செயல்பாடும் நன்றாக இருக்கும். மூளை அந்த 13வது புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நல்ல தூக்கம் வரும். அந்த இடத்துட்டு அழுத்தம் இருக்கும் பொழுது, அழுத்தம் கொடுக்கும் பொழுது வலி இருக்குது அப்படின்னா ரொம்ப, அதாவது ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. மூளைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த எண்ண ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கும்போது தூக்கம் குறைவாக இருக்கும். அங்கே அழுத்தம் கொடுக்கும் பொழுது நல்ல தூக்கம் கிடைக்கும். 14வது புள்ளி அடிக்கழுத்து. அடிக்கழுத்து 14வது புள்ளி அந்த இடத்துட்டு அழுத்தம் கொடுக்கும் பொழுது 14 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் பொழுது அடிக்கழுத்தினுடைய பிரதிபலிப்பு இடமாக அது இருக்கிறது. அடிக்கழுத்து என்றால் என்ன பிரச்சனை வரும்? அதாவது பொடனி வலிக்குது அப்படி என்ற பிரச்சனை வரும். அப்புறம் ஒரு கழுத்து ஒரு பக்கம் பிடிச்சிருக்கும், ஒரு லிமிட்டுக்கு மேலே திருப்ப முடியாது, ஃபுல்லாக கழுத்தை திருப்ப முடியாது. அது ரைட் சைடு ஆகட்டும் லெஃப்ட் சைடு ஆகட்டும், நீங்கள் திருப்பும் பொழுது கழுத்து வந்துட்டு வலிக்குது, திருப்ப முடியல, இதுக்கு மேலே திருப்ப முடியல, அங்கே வலிக்குது அப்படின்னு சொன்னால் அடிக்கழுத்தில் பிடிப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 பாதங்கள்லேயும் அந்த பெருவிரல் பகுதியில் இந்த 14 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இடத்துல நாம் அழுத்தம் கொடுத்தோம்னா அது உடனடியாக அதனுடைய வீரியம் குறைவதை நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப வலிச்சது, இப்போ லைட்டாக தான் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திரும்ப மீண்டும் நம்ம அதில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நாம் விடுபடுறதை நம்மளால் உணர முடியும். ஆக கழுத்து பிடிப்பு அது சரி பண்ணும். ஓகே, இன்று 14 வரை உண்டான புள்ளிகளை பார்த்துள்ளோம். இன்று பார்த்தது 5 புள்ளிகள் பார்த்திருக்கோம்.